கொடான கொடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் என்னோட 83வது நாள் ஆகுதுங்க. இந்த 83வது நாள்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, உங்களுக்கு விவசாயம் பண்ண தண்ணியா? இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடணும் அப்படின்னு கன அடி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே இவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையே என்ன பண்ணியிருக்குன்னா, தண்ணி பயங்கரமாக அங்கே அதிகமாகிருக்கு. இப்போ என்ன தான் ஒரு ஒரு டம்ளர் இருக்குன்னா, அந்த டம்ளர் ஃபுல்லாக தான் நம்மளால தண்ணி குடிக்க முடியும். அந்த டம்ளர் ரம்பிடுச்சுன்னா அந்த ஊருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாக இருக்கும். ஸோ அந்த டேமுக்கும் கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும். அதனால தண்ணி ஒரு சொட்டு கூட தரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு, எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லைப்பான்னு சொன்னவங்களுக்கு எப்படி டேம் ரொம்ப அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சில்லரை தான் முடியுது. ஆனால் இப்போ 10,000 அடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு பாருங்க. இதுக்கு பெருசாக போராட்டம்லாம் பண்ண தேவையில்லை. இயற்கையே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. இதில் என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா, குடிக்கவே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுதாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குடிக்கவே தண்ணி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டேம் ரம்பி வழிஞ்சு வெளியே வருது தண்ணி. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது, இப்படியே போனால் நம்ம ஊருக்கு பாதிப்பாயிடும்ல, டேம் எதனா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திறந்து விட்டாங்க. ஸோ ஓகே, இப்படி ஒரு பக்கம் போகுது. ஏன்னா சிஎம் அவர்கள் போயிட்டு கர்நாடகாவில் பார்க்கறதா இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா சிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுதுன்னு நைஸாக அப்படியே இந்த விஷயத்த நம்ம ஸ்ட்ரைட்டாக மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அதனால மறைமுகமாக இல்லை, இங்கே வந்து ஒரு போராட்டமாக இருக்கு, இப்போ தமிழ்நாடு சிஎம் வர தேவையில்லை அப்படின்னு இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இப்போ இயற்கையாக தக்க பதிலடி குடிச்சிருக்கோம். ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. தனுஷா அவர்களை பற்றி வருவோம். தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் இல்லாமல் எப்பயுமே ஒரு பிறந்த நாள் வருஷம் வருஷம் வரது தான். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலத்த அடி ஒன்று இருக்குது தனுஷ் அவர்களுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா நீங்களாம் வரவே தேவையில்லப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது யாருக்கு பாதிப்பு? தனுஷ் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு யாருக்கு பாதிப்புன்னு கேட்டால் தனுஷ் அவர்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நிறைய எதிர்ப்பு தான் இருக்குது, ஆதரவு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் பேர் என்ன வரல விட்டு என்ற அளவுக்கு தான் ஆதரவு. நீங்கள் சோசியல் மீடியாவில் தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாருன்னா பேசுகிற ஆட்களை உங்களால் பார்க்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அரசியலுக்கு வந்தார், அவருக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க சோசியல் மீடியாவில். அப்படி எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் 108 இடத்துல தான் ஜெயிச்சிருப்பாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அவ்வளோ பேசி சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக எல்லா இடத்தையும் யூடியூப்ல பேசுவாங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுவாங்க, ட்விட்டரில் பேசுவாங்க. இது மாதிரி எல்லா இடத்தையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியும் கூட அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஆனால் தனுஷ் அவர்களுக்கு எங்கேயுமே பெருசாக சப்போர்ட்டே பண்ணல. போட்டு அடின்னு வேணா அடிக்கிறாங்க, நீ ஏன் அரசியலுக்கு வர அப்படின்னு வேணா பேசுகிறாங்களே தவிர சப்போர்ட் பண்ணி யாரும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்க சில இவர் அரசியலுக்குள்ள வர்றதை விட அப்படியே விலைக்கு சினிமாவுக்கு போகிறது தான் என்ன கேட்டால் அவருக்கு நல்லது. ஏன்னா அரசியலுக்கு வந்தால் வச்சுங்களேன், ஒரு மேடை போகணுன்னா செலவாகும், இல்லை வேறு எதனா எது பண்ணாலும் செலவு தான் ஆகும். ஒரு காசு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கோம், ஏன்பா தனுஷ் அவர்கள் அரசியல் வராங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? சும்மா பிறந்த நாளைக்கு 4 வார்த்தை பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு பிறந்த நாளில் கொடின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாரா? கிடையவே கிடையாது. அந்த கொடி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ரைட், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர் அரசியல் வர அடியை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தாலும் வேலைக்காவது தான் நான் நினைக்கிறேன். பட்டு அவரை வர வேணாம்னு சொல்ல, வந்தால் அவருக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறேன். மக்கள் யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, தலை அஜித்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் இவ்வளோ நாள் என்ன பண்ணிருந்தீங்க, இப்போ பொறாமையில் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களா? உண்மையாக அப்படி தான் கேட்பாங்களே. தலை ரசிகர்களே வந்து அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா கேம்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் போடும்போது தலை ரசிகர்களே தலையை போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா எங்கள் அண்ணனே அடிப்போம்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தலை அஜித் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு நடிகராக இருந்தார். இப்போ அவரே வந்தால் கூட நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி தான். ஏன்னா இப்போ வந்தால் மக்களே சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ நாள் இல்லாமல் பொறாமையில் வரையா அப்படின்னு தான் கேட்பாங்க. எந்த ஆக்டர் வந்தாலும் சரிதான்.
ரைட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆனால் கருத்தை கரெக்டாக வந்து உங்ககிட்ட சேர்த்துருவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.